ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த டீமன் லார்ட் மான்வாவோட எபிசோடு 41 தான். 40வது எபிசோடையும் மற்ற எபிசோட்ஸையும் பார்க்கலையா, மூவி மாதிரி போட்டிருக்கேன், அதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இல்லை லிங்க் இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது நம்ம புது சேனலா, ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அந்த டஸ்ட் ஸ்டாமை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். அதை பார்க்கறதுக்கு சாதாரணமா அவனுக்கு தெரியல. நீ வந்து வெறுமா என்ன நம்ம கண்டிப்பா அங்க போய் ரீச் ஆக தான் போறோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவனோட சுயநினைவை அவன் இழந்த மாதிரி லைட்டா ஃபீல் ஆகுது. ஆனா எப்படியோ அந்த டஸ்ட் ஸ்டாமை தாண்டி இவங்க வந்துட்டாங்க. என்ன நண்பா, எழுந்துட்டியா? அது சரிடா, இப்ப அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எவ்வளவு நேரத்துக்கு தான் இதே மாதிரி போயினே இருக்கணும்? இன்னமும் கொஞ்சம் தான். அட ஆமா, என்னால ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி உன்னால பார்க்க முடிஞ்சிருக்காது, ஏன்னா ஒரே சாண்டோட புயலா இருந்திருக்கும். இப்போ நீ பார்க்குற இடத்துக்கு நீ தான் ஃபர்ஸ்ட் பர்சனா வந்திருக்க, அதுவும் என்ன தாண்டி. ஏன்னா இதுக்கு முன்னாடி இங்க யாருமே வந்ததே இல்லை. சொல்றது என்ன உண்மையா? ஆமா, நீ எதுக்கு அப்படி சொல்ற? யாராச்சும் இங்க வந்திருக்காங்களா என்ன? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஏன்னா ஏன் தெரியல, என்னால நிறைய பேரோட மானவை உணர முடியுது. ஹீரோ சொன்னது உண்மைதான், அங்க ஏகப்பட்ட ஆளுங்க வந்திருக்காங்க. அவங்களே ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருக்காங்க. இதை நம்ம ஆளுங்க நோட்டீஸ் பண்றாங்க. அவங்கள யாரு எதுக்காக வந்திருக்காங்க நம்மளுக்கு தெரியல. அதுக்குள்ளேயே அவன் கேட்காம அங்க தாக்க போறானா, ஜஸ்ட் மிஸ்ல அந்த ஆளு தப்பிக்கிறான். என்னப்பா தப்பிச்சிட்டியா? ஆனா இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்க முடியாது. ஆமா, இவனுக்கு என்ன மூளை மகி போயிச்சா என்ன? எதுக்காக இவன் இப்படி பண்ணிருக்கான்? ஆமா, நீங்களாம் யாரா? நான் வந்து ஸ்பானியாவோட பிரின்ஸ், என்னோட பேரு சாத்து. நீங்களாம் யாரு? இதுக்காக இங்க வந்திருக்கீங்க? மரியாதையே சொல்லுங்க. அதே மாதிரி நான் ஒன்னும் தனியா வரல, என்னோட நண்பனும் இங்கதான் இருக்கான். அங்க பாக்குறீங்களா ஒரு கல்லு, அதுக்கு பின்னாடி தான் நம்ம ஹீரோவும் இருக்கான். ஹீரோவோட பேரை கேட்டு அவங்க கொஞ்சம் ஆச்சரியமா வராங்க. இங்க அவனுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. இது நான் எதிர்பார்க்கல, இது ஒரு தலைவலி எனக்கு இருக்கு. நான் வந்து சுத்தமா எதிர்பார்க்கல. அந்த கிரையான், அந்த ஃபேமிலியோட அந்த பிரின்ஸும் இந்த சாத்து, இந்த பையனும் இங்க வந்திருப்பானு. இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த இடத்துல என்ன வேலை, அது வந்து எனக்கு புரியல. நான் இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில இந்த இடத்த பத்தி இப்ப தெரிய வந்துச்சு. மேல இவங்கள உயிரோட போகவே விடக்கூடாது. ஏதோ ஒரு அட்டாக் பண்றான், நம்ம சாத்தால அதை ரிவர்ஸ் பண்ணி அவன் மேலேயே தாக்க முடியுது. ஜஸ்ட் மிஸ்ல தான் அந்த ஆளும் அங்க தப்பிச்சிருப்பான். பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். நான் எதிர்பார்க்கல, என்னோட மேஜிக்கே நீ டிஃப்ளெக்ட் பண்ணிட்டியா? நான் எதிர்பார்க்கல, நீ அதுல இருந்து தப்பிச்சிட்டியா என்ன? ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ வருவானா. அங்க ஒரு கட்டத்துல அவனோட பவர் அங்க ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்க, அங்க திடீர்னு ஒரு வாய்ஸ் கேக்குது, போதும் நித்ரியா, இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் எங்க கூட வந்திருக்காங்க. நீ அவங்கள எதுவுமே பண்ணாத, ஸ்வாட கீழே வை. என்ன மன்னிச்சிருங்க லூனா, நான் வந்து தெரியாதனமா இப்படி பண்ணிட்டேன், எனக்கு தெரியாது. அவங்க ரெண்டு பேரும் நம்ம பக்கம் தானே. அடே லூனா, நீ வந்து எப்படி இங்க வந்த? அதே மாதிரி நாங்க இங்க இருக்கோம்னு எப்படி உனக்கு தெரியும்? அதுவா, உன்னோட ஸ்மெல் அது வந்து ரொம்ப நைஸா இருக்கு. நான் சீரியஸா கேக்குறேன், எப்படி நீ இங்க வந்த? அதுக்கப்புறம் நம்ம நானாவை காட்டுறாங்க. நானா அப்படியே நம்ம ஹீரோ மாதிரி ஒரு மாதிரி இருப்பால. அதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஒரு டிராகனா இந்த அளவுக்கு நானா ஃபாஸ்டா இதை கத்துப்பான்னு எதிர்பார்க்கல அவங்க. ஏன்னா டிராகன்ஸ் அதுங்களோட ஃபார்மை ஹைட் பண்றதுக்காக இதை வந்து கத்துக்கும். என்னால நம்ப முடியல நம்ம நானாவால இதை பயன்படுத்த முடியுதுன்னு. ஏதோ ஒண்ணு நம்ம ஹீரோ அவன் வந்து எங்க போனா, அவன் எங்க போனான்னு தெரியல, எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஓ அப்படியா, அவன் திரும்பவும் கிளாஸஸ் ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிட்டானா? சரி, அப்புறமா அவனை பாத்துக்கலாம். சைடு நம்ம லூனா மத்தவங்க எல்லாம் அங்க உள்ள போற மாதிரி இருக்கு. இதுக்கு அவன் கத்த ஆரம்பிச்சிடறான். நீங்க சொல்றீங்க உள்ள ரொம்ப ஆபத்து மிஸ் லூனா. எனக்கு தெரியும், அவங்க ரொம்ப ஸ்கில்டு. அதேதான் நாங்களும் கூடவே வரோம், ஏன்னா நாங்க 7th ஸ்டார்ல இருக்கோம். உங்களால என்ன கண்டிப்பா நம்ப முடியும். இந்த சைடு அங்க லூனாவும் யோசிக்கிறா, என்னன்னா இடத்துக்குள்ள ஒருத்தங்க போயிட்டாங்கன்னா அவங்களால கண்டிப்பா அலைவா வர முடியாது. நம்ம சாத் அப்படி இல்ல, ஆல்ரெடி உள்ளலாம் போயிருக்கானா, அலைவா வந்திருக்கானா. அந்த விஷயத்த சாத்தோ சொல்ல அவன் இன்னமும் கடுப்பா வரான். நீ சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியாது, ஏன்னா உன்ன மாதிரி ஒருத்தனால இப்படி இதுக்குள்ள போயிட்டு உயிரோட வர முடியும்? அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்ல. நீ வந்து என்ன சொல்ல இருக்க? ஏன்னா உள்ள என்ட்ரன்ஸுக்குள்ள ஏகப்பட்ட லிசார்ட் மேன்ஸ் வந்து இருக்காங்க. எல்லாமே அட்வான்ஸ் லெவல்ல இருக்க ஒரு லிசார்ட் மேன் தான். இப்படி இவங்க சொல்லி வாய மூடல, அங்க சில பல செகண்ட்ஸ்லயே எல்லா லிசார்ட் மேனும் அங்க உடச்சிட்டு வருதா. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் மத்தவங்களும் ஆச்சரியமா வராங்க. நம்ம சொல்லி வாய மூடல, இதுங்களும் வர ஆரம்பிச்சிச்சு. அங்க இதே மாதிரி ஒருத்தவங்களும் லிசார்ட் மேன்ஸை தாக்குறாங்க. அங்க நிறைய லிசார்ட் மேன்ஸ் இருக்கா. இதே மாதிரி பேட்டில் போச்சுன்னா கண்டிப்பா இது முடிவுக்கு வர வாய்ப்பே இல்ல. அதனால நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். அங்க ஹீரோவும் வாய்ட் ஸ்பியர்னு ஒரு வார்த்தையை சொல்ல மானா அப்படியே சர்க்குலேட் ஆகுது. இதை பார்த்து நம்ம லூனா ரொம்ப ஷாக் ஆகுறா. வாய்ப்பே இல்ல. சைடு அங்க வாய்ட் ஸ்பியரை வச்சு எல்லாத்தையுமே அவன் அப்படி அழிச்சிடறான். பார்த்து அந்த ஆளும் மத்தவங்களும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. எந்த அளவுக்கு ஸ்டாங்க, அவனுக்குள்ள அவ்வளவு பவரா இருக்கு. ஏய், இப்போ வந்து நீ என்ன காரியம் பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுதா? இந்த மாதிரி டைம்ல நான் ஷைன் ஆகலாம்னு நினைச்சேன். இதெல்லாம் சரியில்ல, பாத்துக்கோ. இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்ல. இப்போ முன்னாடி போய் எனக்கு கைட் பண்ற வழியை பாரு. அவன் ஒன்னும் கைட் பண்றதுக்கெல்லாம் இங்க வரல. சரி, ஏதோ ஒன்னு ஃபாலோ பண்ணுங்க.
இந்த இடத்த பார்க்கும்போது இது ஒன்றும் ஆர்டினரியான இடம் மாதிரியும் எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு இந்த மாதிரி ஹை லெவலான மாஸ்டர்ஸை இவங்க என்ட்ரன்ஸ்லயே வச்சிருக்கணும். அங்க போற வழியில ஒரு கேட்டும் இருக்கு, அது மேல ஏதோ ஒரு சீல் அவங்க போட்டு வச்சிருக்காங்க. அதனால அந்த டோரையும் அவங்களால திறக்க முடியல. சாத்தும் ஏதோ பண்ணி பாக்குறான். அவனோட தண்டர் மேஜிக்கை பயன்படுத்தி பார்த்தாலும் அது வந்து ஒர்க்கே ஆகல. ஆனா அந்த ஆளு கையில சும்மா கையை தான் வைக்கிறான், அதுக்கே அது ஓப்பன் ஆயிடுது. பாத்தியா, இதுக்கு தான் நம்மளோட மூளையை பயன்படுத்தணும்னு சொல்றது. இதனால அவன் ரொம்ப கடுப்பாகிறான். இதே மாதிரி அவங்க உள்ள போக ஒரு பெரிய மாஸ்டர் வந்து அதை அவன் கொண்டுறான். உள்ள மாஸ்டர் சொண்டியில நிறைய வகையான டிராப்ஸும் இருக்கு. இதே மாதிரி அவங்க உள்ள போறாங்க. ஒரு விஷயத்தையும் நம்ம சேத்தால அசால்ட்டாவே ஓபன் பண்ண முடியுது. கட்டத்துல அவங்க ரெஸ்ட் எடுக்கும் போது ஹீரோவும் சொல்றான், எனக்கு தெரிஞ்சு இதை சேத்தோட ஃபேமிலி தான் பில்ட் பண்ணிருக்குமா, அசால்ட்டாவே எல்லாத்தையுமே அவனால திறக்க முடியுது. அது சரி, நீ எப்படி இங்க வந்து அதை பத்தி எதுவும் சொல்லவே இல்லையே? அதுவா, நீ போனக்கப்புறம் தான் அந்த ஃபர்பிடனான டெக்ஸ்ட்டை நான் கண்டுபிடிச்சேன். இதை வந்து நான் நம்பணும். ஆமா இல்லையா, என்ன எனக்கு உன்ன ரொம்பவும் பிடிக்கும். நான் வந்து இதுக்கு உன்கிட்ட போய் சொல்லணும். இப்பதான் எனக்கு டவுட் இன்னமும் அதிகமாகுது. ஏன்னா எதுக்கு நீ அஃபிக்ஷனை நடுவில் இழுக்கிற? இதுக்கும் அதுக்கும் லாஜிக்கே இல்லை. நீ ஒரு முட்டாள் தான். நான் காரம் அசோசியேஷன்ல இருக்கிற ஒருத்தங்களும் வந்து இதுக்கு முன்னாடியே கேட்டல 2 விஷயம், அது 2 தான் அவங்களும் தேர்ந்தெடுக்காங்க. அவங்க அதை தான் ஒரு டிவைன் ஆர்மராகவும் நம்புறாங்க. அதை முக்கியமா என்னோட தாத்தா வந்து நம்புறாரு. அது எதுக்குன்னா இந்த காரம் சிட்டி செழிக்கிறதுக்கு காரணம் அதுவா கூட இருக்கலாம். என்னோட தாத்தா நம்புறபடி அந்த டிவைன் ஆர்மர் அது ஒன்றே கிடைச்சா போதும், கான்டினென்ட்டை ஈஸியாவே அவரால் டாமினேட் பண்ண முடியுமா. அந்த மாதிரி பவர் கிடைச்சாலும் அதுல வந்து எந்த விதமான நல்ல விஷயமும் வரப்போதில்ல. நான் அவருக்கு பவர் கிடைச்சக்கப்புறம் அவரு பக்கத்துல யார் இருக்காங்களோ கண்டிப்பா அவங்க இறந்து போயிடுவாங்க. ஆமா, நீ என்ன சொல்ற? எனக்கு புரியல. இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான பிளானை பண்றதுக்கு அதை நான் பயன்படுத்துறதுக்கு பதிலா அதை நான் அழிக்கிறவனா இருக்கிறதே பெஸ்டா இருக்கும் தெரியுமா? அப்படியா? அப்படின்னா நான் கண்டிப்பா உனக்கு உதவி செய்யறேன். எனக்கு புரியல. கண்டிப்பா நான் வந்து உனக்கு உதவி பண்றேன். தேடுற அந்த புக் அது கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். நான் எனக்கும் அதே தான் விருப்பம். சரி லூனா, இந்த மாதிரி டைம் வந்து ரொம்ப ஆகுது, போய் தூங்குறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். என்னப்பா, இந்த மாதிரி நான் இன்னமும் கூட பேசணும்னு ஆசைப்பட்டேன். நீ வந்து பேச ஆசைப்படுறேன்னா எனக்கு வந்து தூக்கமாவது, நான் வந்து போறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணு கிட்ட நான் எதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிருக்கேன்? லூனாவும் யோசிக்கிறான், இவன் வந்து ஒரு முட்டாள் தான். எல்லாத்தையுமே அந்த பர்சனும் கேட்டு இருக்கான். இதுக்கப்புறம் கடைசியா ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க நம்ம சாத்து தான் அதை ஓபன் பண்ணி விடுறான். உள்ள ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்கு. அது அவங்க லெமிஹாரம் அப்படின்னு சொல்றாங்க. நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, இது புக்ல பார்த்ததை விட ரொம்பவும் இது ஒரு மாதிரி இருக்கு. உனக்கு பயமா இருந்தா நான் வந்து அதை பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் போறேன். இல்ல, நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். என்ன ஆகுது நம்ம பார்க்கணும். இந்த சைடு அங்க லூனா திடீர்னு கத்துறா, எல்லாருமே நில்லுங்க. அது மேல பயங்கரமான மானாவை என்னால சென்ஸ் பண்ண முடியுது. திடீர்னு அது அப்படியே உரமாது. அந்த மாஸ்டரோட அப்பியரன்ஸ் அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இந்த இடமே அப்படியே மாறி போகுது. இப்போதான் நம்ம ஹீரோக்கே புரியுது இதெல்லாம் ஒரு ரிலேயத்தையே கிரியேட் பண்ண முடியுதுன்னு. நான் எதிர்பார்த்த மாதிரி டெக்ஸ்ட்ல போட்ட மாதிரியே இதுதான் அந்த லெமிஹாரம் நினைக்கிறேன். அங்க இப்படி இவங்க எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இதுக்கு மேல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். வீக்லி வரும்போது நான் இதை போட்டுறேன். மீதி விஷயம் எல்லாமே ஆன்கோயிங்ல இருக்கு. நம்ம வர பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு மறக்காம நிறைய லைக்ஸை தட்டி விட்டுருங்க. நான் அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.